வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பற்றி. ஸோ அது என்ன அப்படின்னா ரியல்மி NARZO 10A. ரியல்மியோட 10,000க்கும் கீழே இருக்கிற பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து ஒரு ரியல்மி NARZO 10A. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 9,000 rupees தான். ரியல்மியோட சைட்டில் அப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருப்பாங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் தான், அமேசானில் இல்லை, ஒன்லி ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரியல்மி NARZO 10A. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான பாக்ஸ் தான். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி NARZO 10A அப்படிங்கிற வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ பாக்ஸில் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ஸ்மார்ட் ஃபோனை பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ அதுக்கு கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB கேபிள்ஸ். ஸோ இது வந்து டைப் B கேபிள் தான், நாட் டைப் C. டைப் B கேபிள் மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிலிக்கான் கேஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸோ கேஸ் இல்லாமல் வெறும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கலரில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ஸோ ப்ளூ, இன்னொரு கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் தான். ஸோ ஃபஸ்ட் ஒரு டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோனும் கூட. ஏன்னா இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நேனோ சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்ததோட ஸ்பெக்ஸ். ஸோ இது வந்து ஹீலியோ G70 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 12 nm ஆக்டா கோர் ப்ராசர் தான். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ப்ராசரும் கூட. அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3GB RAM ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி, ரொம்பவே பெரிய பேட்டரியும் கூட. நெக்ஸ்ட் இதோட கேமரா செட்டப் நீங்களே பார்த்துருப்பீங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 MP ப்ரைமரி லென்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா 2 MP போர்ட்ரேட் லென்ஸ், அது மட்டும் இல்லாமல் 2 MP மேக்ரோ லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 5 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா வந்து 1080p 30 frames வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 FPS ஸ்லோ மோஷனும் சப்போர்ட்டும் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் ஆவரேஜ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹை எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா 3GB RAM தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 720p LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ஓகே தான். ஸோ ஸ்வைப் லெஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு மிடில் ஆவரேஜ் யூஸர்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வித்தியாசமாக தெரியாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 3GB RAM தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சில லேக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 3GB RAMலாம் வந்து கண்டிப்பாக பத்தவே மாட்டேங்குது. ஏன்னா எக்கச்சக்க ஆப் அப்டேட்ஸ், எக்கச்சக்க செக்யூரிட்டி பேட்சஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கிறனால லாங் டைம் யூசேஜ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.